திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கோவிலானது இருக்குது. இந்த கோவிலில் சமூகத்தில் நடக்க போகக்கூடிய நிகழ்வை முன்னதாகவே அறிவிக்கக்கூடிய விதமாக சில பொருட்களை கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கமாகும். அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அந்த பொருள் என்ன, அந்த பொருளால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 29/4/2026 முதல் மண் கலயத்தில் தீர்த்தம், மண் ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. காங்கேயத்தை அடுத்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருத்தலமாக சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலானது இருக்குது. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும். இங்கே ரொம்பவே புகழ் பெற்றது அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் சில மாற்றங்களை முன்னதாகவே அறிவிப்பதாக சொல்லப்படுது. கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சப்பழம் போன்ற பொருட்களானது உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்பட்டு வந்திருக்குதுங்க. அது முதல் அந்த பொருட்களானது 40 நாட்களாக பூஜை செய்யப்பட்டு வந்திருக்குது. அந்த வகையில் இதுவரைக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் தண்ணீர், வைக்கோல், மஞ்சள், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர், தங்கம், பூமாலை போன்ற பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் பொள்ளாச்சி புரைவைப்பாளையத்தை சேர்ந்த பக்தருடைய கனவுல தோன்றிய முருகப்பெருமான் மண் கலயத்தில் தீர்த்தம், மண் ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்கள் வைத்து பூஜை செய்ய உத்தரவாக இருக்குதுங்க. அதன்படி கோவிலுக்கு நேராக சென்ற பக்தர் பூசாரியிடம் விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அவரும் பூ போட்டு பார்த்து உத்தரவு வந்ததும் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் இந்த பொருட்களானது உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. ஏற்கலப்பை விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிப்பதாகுங்க. ஏற்கலப்பை உத்தரவு பெட்டியில் வைத்திருப்பதனால வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயம் நன்றாக செழித்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விவசாய சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றமானது ஏற்படுங்க. மண் கலயத்தில் தீர்த்தம் வைப்பது, நீர் அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினுடைய அடிப்படை ஆதாரமாகுங்க. இதை மழைப்பொழிவை முன்னதாகவே அறிவிப்பதாகவும் சொல்லப்படுது. அதே போல் நாட்டில் போதிய மழையானது பெய்யுங்க. நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பும் என்பதற்கான அடையாளமாக மண் கலயத்தில் தீர்த்தமானது உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பஞ்சம், வறட்சி இருக்காது என்பதனுடைய அர்த்தமாகுமாங்க. இப்படி உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் 12 ராசியில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகுங்க. அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவுவதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்க தலையிடாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் தொழில் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். பணவரத்தானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பது ரொம்பவே நல்லது. வியாபார ஸ்தலத்திற்கு புதிதாக இடம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்பட போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உருவாகும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகுங்க. இருந்தாலும் உங்களுக்கு இதனால் நல்ல பெயரானது கிடைக்க போகுது.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவானது முழுமையாக கிடைக்க போகுது. உங்களுடைய வேலை சம்பந்தமாக பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்க போகுது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். உறவினர்களுடைய வருகையானது அதிகரிக்க போகுது. ஆடை ஆபரண சேர்க்கையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது வார்த்தைகளை நீங்கள் கோர்த்து பேசுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வதற்கான சூழ்நிலையும் உருவாகும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் அனைத்துமே தேடி வரக்கூடிய நேரமாகுங்க. மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்களானது கிடைக்க போகுது. இதனால் ரசிகர்களிடையே உங்களுக்கு முழு ஆதரவும் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணத்தொகை அனைத்துமே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் சரிங்க, அது வெற்றியில் தாங்க போய் முடியும். நீங்கள் எதிர்பார்த்த பணவரத்தானது நன்றாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. உங்களுடைய உழைப்பானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் எதுக்காக இருந்தாலும் தயாராக இருக்க வேணும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது எடுபடாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. வாகனம் பூமி மூலமாக பெரிய லாபமானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய நேரமாகும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வர வேண்டிய பணம் அனைத்துமே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. மேலிடத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகுங்க. கணவன் மனைவி 2 பேருமே பேசி முடிவெடுப்பது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அடுத்தவர்களுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்படாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. பொருளாதாரமானது நன்றாக இருக்க போகுது. பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. உங்களுடைய பயணங்களால் நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகுது. மன திருப்தியானது அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் காரிய வெற்றியானது கிடைக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதனால உங்களுக்கு மற்றவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாராட்டு புகழும் வந்து சேரக்கூடிய நேரமாகும். இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் மனக்கவலைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் சோர்வு ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் அதிகரிக்க போகுதுங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகமானது அதிகரிக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.